சித்தார்த்த பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொம்மையை தான் காட்டுறாங்க. பொம்மை வந்து மனோவை கெட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ அங்கே எச்சினி வந்துடுறாங்க. அப்போ உடனே வந்து எச்சினி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மனோவை வந்து கழட்டி விட்டுரு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் எங்களுக்கு வந்து அபூர்வ சக்தி கிடைக்கும், அதனால ஒழுங்கு மரியாதை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா சித்தார்த்தும் ராணியும் வராங்க. அப்போ பொம்மி பார்க்குறாங்க, ஐயோ சித்தார்த்தை வந்து பார்த்துடக்கூடாது, மனோ தான் இந்த மாதிரிக்கெலாம் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா அவரால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது சித்தார்த்த கண்ணுக்கு இவங்களெல்லாம் தெரியாத மாதிரிக்கு பொம்மி வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ராணி கண்ணுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து எச்சினி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ மனோவை மட்டும் விடலைன்னா அவங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பொம்மி வந்து சொல்லியிருந்தாங்க, ராணி சித்தார்த்து கை எடுத்து உன் வயிற்றுல வை, அப்பந்தான் வந்து வயிறு பெருசாகும் இந்த மாதிரிக்கு நேரத்தில் அப்படின்னு சொல்லவும் உடனே ராணி அந்த மாதிரிக்கு செய்திருந்தாங்க. அப்போ ராணியோட வயிறும் பெருசாயிருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எச்சினியும் மனவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பொம்மி வந்து சிரிக்கிறாங்க. இதுக்கு பிறகு ராணியை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கவும், ராணி தானே பண்ண முடியாது, ஆனால் சித்தார்த்தை வந்து நான் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எச்சினி பார்த்தோம்னா சித்தார்த்தோட காலை வந்து கல்லாக மாற்றிருந்தாங்க. இதை வந்து கொஞ்சமே எதிர்பார்க்காத சித்தார்த்தும் ராணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பொம்மி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையை நீ வந்து அந்த மாதிரிக்கு பண்ணினதை நீ இது பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது, அப்படி நான் செய்யணும்னா 9 நாளைக்குள்ளே நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஒன்று சேரணும், அந்த வாய்ப்பு வந்து நீ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பொம்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி நாங்கள் ஒன்று சேர்றதை நீ வந்து தடுக்கக்கூடாது, அப்படி நீ தடுத்தேன்னா சித்தார்த்த வந்து முழு உருவமாகவே அவர் சிலையாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எச்சினி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால பொம்மிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ எச்சினி வந்து பார்த்தோம்னா அவங்க மனோட உடம்புல வந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க அப்படியே மறைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து 9 நாள் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன், அதனால நான் மனோட உடம்புல இருந்து தான் அந்த பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து மனவும் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் சிரிச்சுக்கிட்டு மறைஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து சித்தார்த்துக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. சித்தார்த்து வந்து ராணி கிட்ட சொல்றாங்க, ராணி என் கால் எப்படி கல்லா மாறிச்சுன்னு தெரியல, இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு இருக்கவும், அப்போ ராணி வந்து பார்த்தோம்னா பொம்மி கிட்ட வராங்க. பொம்மியக்கா இது என்ன சோதனை, அவருக்கே இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்தது, தயவு செய்து நான் சொல்றது கேளு, எப்படியாவது அவரை காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லும் போது உடனே பொம்மி சொல்றாங்க, ராணி என்னால் வந்து நான் சொல்ல முடியல, ஆனால் நான் சொல்றதை கேளு, நீ வந்து எப்படியாவது அவரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த நிலைமையில நான் எப்படிக்கா அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும், வீட்டில் உள்ளவங்க பார்த்தாக்கி அதிர்ச்சி அடைய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது, வேற வழி இல்லை, நான் 9 நாள் வந்து அவள் பூஜை பண்ணுவா, ஆனால் கண்டிப்பாக வந்து நான் அதை விட மாட்டேன், நான் தடுத்தே தீருவேன், 9 நாளைக்கு நீ சித்தார்த்தை வந்து ரொம்பவே கவனமாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அக்கா நீ சொல்றதுலாம் சரிதான், ஆனால் தயவு செய்து நான் வீட்டுக்கு மட்டும் அவர் எப்படி அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவர் காப்பாத்துக்கா அப்படின்னு ராணி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. என் வயிறு பெருசாகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் சந்தோஷப்படுறேக்கா, அவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதுக்கான எனக்கு தெரியல அப்படின்னு ராணி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பொம்மி சொல்றாங்க, ராணி நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மாதிரிக்கு நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும், கண்டிப்பாக வந்து நான் வந்து எச்சினிகிட்ட வந்து அதாவது சித்தார்த்து காலை வந்து இந்த மாதிரிக்கு ஆக்கினதுனால அவளே தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிறாங்க. அக்கா ஒன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கும்போது சாபம் கொடுத்தது அவ தானே சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது ராணி அப்படின்னு சொல்லிடுறவும் இது கேட்டதுமே ராணி துடிச்சு போயிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு தான் கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பொம்மி வந்து சொல்லியிருந்தாங்க, ராணி நான் சொல்கிறது கேளு, சித்தார்த்தை நீ அழைச்சிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படிங்கும்போது, வீட்டுக்கு போனாக்கி கண்டிப்பாக அவங்களால தாங்க முடியாது, நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது, வேறு வழி இல்லை நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே சித்தார்த்தால் காலை வந்து தூக்கவே முடியல, ஆனாலும் கஷ்டப்பட்டு ராணி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ சித்தார்த்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி இந்த காலை தூக்கிட்டு வைக்கிறதுக்குனே தெரியல, என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு ராணி விட்டு வந்து சித்தார்த்த வந்து சொல்லவும், அப்போ ராணி சொல்கிறாங்க, இங்கே பாரியா சொல்கிறத கேளு, எப்படியாவது கஷ்டப்பட்டு மெதுவாக வந்துரு, வேறு வழி இல்லை, இன்னும் 1 வாரத்துக்கு இது இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறமும் உனக்கு கால் வந்து சரியாயிரு அப்படிங்கும்போது, என்ன ராணி சொல்கிற அப்படின்னு சித்தார்த்த வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பொம்மி வந்து நேராக நம்பூதிரி கிட்ட வராங்க. நம்பூதிரி வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கவும் நம்பூதிரி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து நம்பூதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு பொம்மி சொல்லும் போது, இன்னும் 1 வாரத்துக்கு அவள் தவத்தில் தான் இருந்துட்டு இருப்பா, அதனால என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ பொம்மி சொல்கிறாங்க, அப்போ வேற வழி இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் நான் சித்தார்த்தோட காலு சரியாகும்னு சொல்லிட்டா, இன்னும் 9 நாளைக்கு பூஜை பண்ணதுக்கு வர போயிட்டா, இப்போ வந்து சித்தார்த்த காலை வந்து எப்படி சரி பண்ண முடியும், என் வேம்பு சாரை எப்படியாவது நான் காப்பாற்றி தீரணும் அப்படிங்கும்போது உடனே வந்து நம்புதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை பொம்மி 9 நாள் கண்டிப்பாக வந்து அவன் காலை வந்து சரி பண்ணவே முடியாது, அந்த எச்சினி வந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படின்றதாங்க. இதனால பொம்மி வந்து ரொம்பவே வேதனையோடு இருந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா தாத்தா பாட்டி எல்லாருமே இங்கே சந்தோஷம்
சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாவித்திரி டீம் இதை பார்த்துட்டு எரிச்சல் அடைகிறாங்க. இந்த கிழவனுக்கு கிழவிக்கும் பாரு இந்த வயசில் விளையாடிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் இதுகளுக்கு தேவையா? இதை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. என் பையன் மனம் என்ன ஆனா எங்கே போனானே எனக்கு தெரியல. அவன் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு சொல்லிக்கிட்டு நானும் நினைக்கிறேன். ஆனால் அவன் எங்கே போனானே தெரியல. என் பையனை காணலன்னு சொல்லி நான் வேதனையோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தார்த்தும் ராணியும் அவங்களையும் வந்து கதையை முடிக்கிறதுக்கு முடியாமல் நான் இருந்துட்டு இருக்கிறேன். அது மட்டுமா இந்த பொம்மி நம்ம கதையை முடிச்சிருவாள்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கிறேன். இந்த மாதிரிக்கு இக்கட்டான நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த கிழவனும் கிளவியும் எல்லாரையும் வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு கிடக்குது பாரு. இதில் இந்த ஜாய் பொம்மை இருக்குது, அது வேற வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து கோவத்தோட பேசிட்டு இருக்கோம். இப்போ ரகுவரன்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பொம்மை நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு பயத்தோடு நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு என்னன்னா இந்த மாதிரி கும்மால் அடிச்சுட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இங்கே வந்து ராணி சித்தார்த்து வரக்கூடிய சவுண்டு கேட்குது. அவங்க வந்து வரக்கூடிய சவுண்டு கேட்டதுமே இங்கே வந்து அவங்க மலர் சொல்கிறாங்க, சித்தார்த்து ராணியும் தான் வாராங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தாத்தா பாட்டியும் அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ராணி வராங்க. ராணி வயிறு வந்து பெருசா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ராணியோட வயிறு பெருசாகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சாவித்திரி தமனா ரகுரன் 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தமனா சொல்றாங்க, என்னத்தை அந்த ராணியோட வயிறு பெருசாகி போச்சுது, ஏற்கனவே இந்த குடும்பத்தை பிடிக்க முடியாது, இப்போ இது வரையான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து சித்தார்த்தை காட்டுறாங்க. சித்தார்த்தை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.